Hey fam, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா பெங்களூரில் ஃபேமஸாக இருக்கிற சிவாஜி நகர் சர்ச்சில் வந்து நொவேனா ஸ்டார்ட் மீன்ஸ் தபக்கால ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் டே போனப்போ தான் இந்த வீடியோ எடுத்தது. ஸோ கூட்டம் பயங்கரமாகவே இருந்தது, சொல்லவே முடியல. ஸோ அதுவும் அந்த 4 to 5 4:30லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஜனம் ஜாஸ்தி ஆகிடுவாங்க. ஏன்னா கொடியேற்றுது அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும், மீன்ஸ் 5:30 ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிஃபோரே வந்து ஜனங்க வந்து அங்கங்கே நின்றுடுவாங்க. ஸோ நான் எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே போய் ஸோ ஆனாலுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே கம்பல்சரி எவ்ரி இயர் ஃபஸ்ட்டு கொடி, அதுக்கப்புறம் ஒரு 3 கொடிக்கு கண்டிப்பாக நான் போயிடுவேன். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கம்பல்சரி, அப்புறம் ஃபீஸ்ட்டுக்கு கண்டிப்பாக போயிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி உள்ளே போயிட்டு உள்ளால பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டெக்கரேஷன் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆனாலுக்கு என் கையில் எல்லாமே கவர் பண்ணேன். ஸோ இதுதான் பேக் சைடில், மீன்ஸ் அந்தோனியார், அதுக்கப்புறம் மேரி, அப்புறம் குழந்தை ஸோ இவங்க எல்லாருதும் இந்த டெக்கரேஷன் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நான் வெளியே வந்து ஒரு 1/2 hour ஆகிட்டு போயிருக்கோம். ஸோ சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற இது ஃப்ளாக் ஹாஸ்டிங் பண்ணும்போது பாருங்கள். ஸோ இது ஸ்டார்டிங்கு ஃப்ளாக் ஹாஸ்டிங் பண்ணும்போது பாருங்கள். ஸோ கேட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டோம். அதனால் கேட்டுக்கு ஆல்ரெடி முன்னாடி கொஞ்சம் பேர், நடுவில் தான் நான் நின்றுட்டேன். ஸோ மழை வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் மழை வரல, நல்ல வேளை அன்றைக்கி. ஸோ நான் வீட்டுக்கு வர வரைக்குமே மழை வரல. ஸோ அது ஒரு தேங்க் காட் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொடியேற்றும் போது ஃபஸ்ட்டு ஒரு மாஸ் வைக்குவாங்க. ஸோ எல்லா பிளெஸ்ஸிங்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது இதுதான் ஃபைனலாக கொடி கீழேருந்து மீன்ஸ் மேலே அரங்கேற்றம் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றும் போது தான். ஸோ இதெல்லாம் நான் ஏன் வந்து கண்டென்ட்டுக்காக போடுறேன்னா கண்டிப்பாக இல்லை, இது வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது டீட்டெயிலாக நான் இப்போ சொல்ல விரும்பல, கண்டிப்பாக ஒரு நாள் வரும், அது கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி ஃபஸ்ட்டு நான் இந்த சர்ச்சுக்கு தான் வேண்டினேன். ஸோ எனக்கு சீக்கிரமாக குணம் ஆகிடுச்சுனாக்கா நான் கண்டிப்பாக வந்து டைரெக்டாக உன் கொடிக்கு நான் வருவேம்மா அப்படின்னு வேண்டினது தான். ஸோ அன்னிலேருந்து இனி வரைக்கும் டச்வுட் எனக்கு ஆரோக்கியத்தில் ரொம்பவே நல்லா சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. சப்போர்ட்டுன்னு சொல்கிறத விட பிளெஸ்ஸிங்ஸ் தான் சொல்வேன். ஸோ கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இங்கே இருக்கவே மாட்டேன். கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுது. ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக வந்து தான் சொல்வேன். ஸோ அன்னிலேருந்து இது வரைக்குமே நான் ஒரு கொடியும் இந்த 9 நாள் நான் மிஸ் பண்ணதே கிடையாது. நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போதும் சரி, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் இல்லாத போது இந்த கொரோனா டைமில் ரொம்ப அடிபட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கூட நான் அந்த டைம்லேயும் நான் விடல, நான் மாஸ்க் போட்டு கூட போயிருந்தேன். நான் எதுக்குமே கடவுள் விஷயத்தில் மட்டும் முன்ன பின்ன பார்க்க மாட்டேன். அன்றைக்கி செய்யணுமா, அன்றைக்கி போகணுமா, கண்டிப்பாக யார் இல்லைன்னா கூட நான் ஒண்டியாகவே கூட போயிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் ஒண்டியாக கூட தான் போகிறேன், அது பிரச்சனை கிடையாது. எனக்கு போகணுன்னா போகணும், அவ்வளோதான். கடவுள் விஷயத்துக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கையில் முடிஞ்சு இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, மீன்ஸ் பன்னு, அதுக்கப்புறம் இல்லைனா பனானா, உங்கள் கையில் எது முடியும், கடவுள் எது கொடுன்னு சொல்லலை, பட் நம்ம ஆத்ம திருப்திக்கோசம் கடவுளுக்கோசரம் நம்ம வேடி பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூட இவங்களோட பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்கும், அதனால தான். ஸோ நான் ஏன் இது போடுறேன்னாக்கா, இந்த மாதிரி கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் யாரை நம்புறீங்களோ இல்லையோ, கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். ஸோ இது ஆகிட்டு வரும்போது தான் கடைசியாக கொடியை கூட ஏற்றி முடிச்சுட்டாங்க. ஸோ ஃபைனலாக கண்டினியூ பை பார்ட் 2 டுமாரோ.